பாடல்களுக்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருந்த சங்கீதத்துக்கு அவரும் சொந்தக்காரர், இவரும் சொந்தக்காரர். எனவே இந்த மண்ணினுடைய இசை ஒவ்வொன்றையும் ஒரு தாயார் என்ன படித்தா இருக்கிறார், அவ பள்ளிக்கூடமே எட்டி பார்த்திருக்க மாட்டார். எழுத்தறியாத தாய் தாள்தானே தாலாட்டு பாடுகிறார். அவள் பாடுகிறாள், அற்புதமான இசையிலே பாடுகிறாள். ஆமா, நீங்க பேசியதுல தமிழ் மண் தமிழ் மண்ணுங்களே, தமிழ் என் கண்ணே அர்ச்சுனருக்கு புத்திரரோ ஹரிமாய கிருஷ்ணருக்கு என் கண்ணே பந்துவாச்ச மருமகனோ. நீங்க தமிழ் மண் தமிழ் மண்ணுங்கிறீங்களே, தமிழ் மலையில பாட்டு கிடையாது? மலையிலேயும் பாடல் இருக்கிறது. மலையில எப்படி இருக்கிறதுன்னா, வேளாண்மை என்னதென்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாலே மலையிலே வேட்டையாடி பிழைத்தார்களே, அந்த வேட்டையின் பொழுது அவர்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அதை ஒரு பாவனையாக பாடுங்க. தனம் தன்னேனம் நாடினம் தன்னேனம் நாடினம் தன்னேனம் நாடினம் மனிதர்கள் மலையின் உச்சியிலே இருந்து மிருகங்களை வேட்டையாடி பிழைத்தார்கள். அதுதான் மிக பழமையாகிறது. எனவே மனிதர்கள் ஆடிய ஆடல்கள் எல்லாம் மிருகங்களை பார்த்து ஆடிய ஆடல்கள் தான். நன்றாக பாருங்கள், கரடி ஆட்டம் கரடியை பார்த்து ஆடுகிறோம், புலியாட்டம் புலியை பார்த்து ஆடுகிறோம், சிங்க நடனம் சிம்மத்தை பார்த்து ஆடுகிறோம், மயிலாட்டம் மயிலை பார்த்து ஆடுகிறோம், மானாட்டம் என்பது மானை பார்த்து ஆடுவது, மாடு ஆட்டம் என்பது நந்தியை பார்த்து ஆடுகின்ற ஆட்டம். இந்த புற்றிலிருந்து எழுந்து வருகிறதே சர்ப்பம், அதை பார்த்து ஆடுகின்ற நடனம் பாம்பாட்டம் அல்லது சர்ப்ப நடனம் என்று. இவற்றையெல்லாம் இந்த நடனங்களை எல்லாம் மனிதன் மலையிலே மிருகங்களோடு வாழ்ந்த பொழுது கற்றுக்கொண்ட நடனங்கள். வானத்திலே பறக்கின்றன பறவைகள், வானம்பாடிகள், குயில்கள் எல்லாம் அதெல்லாம் இனிமையாக இசைத்துக் கொண்டு செல்கின்றன. அந்த இசையை கேட்டு இன்னிசையை எப்படி நாம் எழுப்புவது என்று மனிதன் கற்றுக்கொண்டான். அந்த காலத்திலே வானொலி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, பத்திரிகை கிடையாது, தபால் தந்தி கிடையாது, ஒரு SMS அனுப்ப முடியாது. எனவே என்ன செய்தார்கள், அந்த காலத்திலே வானத்தில் பறக்கின்ற பறவைகளை அழைத்தார்கள் மற்றும் மிருகங்களை அழைத்தார்கள். நீங்கள் தூது போங்கள் என்று அந்த பறவைகளின் மூலமாக ஆதிவாசிகள் SMS அனுப்பினார்கள். எப்படி என்று பாருங்கள்.
நம் முன்னோர்கள் நீரை சக்தியாக உருவகித்திருக்கிறார். அம்மன் சிலை இல்லாத ஊர்களிலே இந்த கும்பத்தை வைத்துத்தான் கும்பிடுவார்கள். அதுபோல எந்த ஒரு சிறப்பான செய்தி என்றாலும் கும்பத்திலே சக்தி கரகத்தை வைத்துத்தான் கும்பிடுவார்கள். எனவே இது சக்தி கரகம் தான் ஆதியான கரகம். அந்த கரகத்தில் இருந்துதான் ஆட்டக்கரகம் தோன்றுகிறது. எனவே ஆட்டக்கரகம் என்பது ஆடுகிற வித்தைகளை கொண்டது. சக்தி கரகம் எடுத்து ஆடிக்கொண்டு வருகின்றவர் வெறுமன ஆவேசத்தோடு வருவார். அவர் ஏணி ஏற மாட்டார், உருளை உருட்ட மாட்டார், தீப்பந்தத்தை வைத்து விளையாட்டு காட்ட மாட்டார், புடவையை கீழே விட்டது உடுத்தியுவது மற்றும் அந்த ஊசியை கண்ணால் எடுப்பது அதெல்லாம் செய்ய மாட்டார். அருளோடு அவர் ஆடிக்கொண்டு வருவார். ஆனா பிற்காலத்தில் வந்த ஆட்டக்கரகம் பல வகையான வித்தைகளையும் வேலைப்பாடுகளையும் கொண்டதாக அமைந்தது. பெண்கள் கரகம் ஆடலாமா? ஒரு பெரிய கேள்வி. தூத்துக்குடியைச் சேர்ந்த கசமுத்து செட்டியார் என்பவர் தான் நாம் தெரிந்த வரலாறு தெரிந்த அளவிலே மிக பழமையானவராக வடநாடெல்லாம் போய் இந்த கரகத்தை ஆடியவராக. எனவே கும்பாடி தூத்துக்குடி கசமுத்து செட்டியார் என்பவர் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தவர். இப்பொழுது உள்ளது போல தொலைக்காட்சி மற்றும் இந்த ஊடகங்கள் இல்லாததனாலே அவர் அந்த கன்னி பொங்கல் அன்று மாட்டு பொங்கலை உள்ளார்ந்த சிரத்தையோடு கோவை வட்டாரத்து கொங்கு நாட்டு மக்கள் அதை எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். அது நம்முடைய பண்பாட்டினுடைய சின்னம். மாடுகளை தெய்வமாக நினைக்க வேண்டும். நம் பிள்ளைகளை தன் குட்டியாக எண்ணி அது பால் தருகிறது. நமக்கு உடல் நலமில்லை என்றால் அது கண்ணீர் வடிக்கிறது. நாம் பெயர் சொல்லி அழைத்தால் அது என்ன என்று கேட்கிறது. நமக்கு வருகின்ற சோதனைகளை அந்த மாடு ஏற்றுக்கொள்கிறது. எனவே மாடு என்பது ஒரு குடும்பத்திற்குரிய ஒரு குலதெய்வத்தை போல நாம் வணங்க வேண்டும். மூன்றாவது நாள் கன்னிப்பொங்கல். கன்னிப்பெண்கள் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் பூங்கரகத்தை வைத்து அண்ணன்மார்களை சாட்டைக்காரா துண்டில்காரா எங்களுக்கு நல்ல குணமுடைய நல்ல பண்பாடுடைய ஒழுக்கமுடைய நல்ல மாப்பிள்ளையை தேடி கொடுங்கள் என்று வேண்டுவார்களே, அதுதான் கன்னிப்பொங்கல். வடக்கே உள்ளவர்கள் சென்னைக்காரர்கள் அதை காணும் பொங்கல் என்று மாற்றிவிட்டார்கள். காணும் பொங்கல் அவர்கள் வேற மாதிரி, அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள், அது வேற. ஆனா கன்னிப்பெண்கள் கரகம் எடுத்து ஆடுவது கன்னி பொங்கலாகிய 3ஆம் நாள் அன்று.
வரைக்கும் எங்களுடைய தான் இருந்தாரு. கலைமாமணி பட்டம் வாங்கினாரு. தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி கசமுத்து செட்டியாருடைய ஒரே வாரிசு சாரங்கபாணி. கடந்த தை மாதம் இறைவன் திருவடி சேர்ந்து விட்டார். இவர் அவருடைய திருவடியை சேர்ந்து நிழல் போல இருந்து அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டார். அதுல ஒரு பெரிய கெட்ட குணம் இவற்றை என்னன்னா, வந்துட்டீங்களா? சொல்லலாமா? சொன்னா தான் சரி வரும், சரி வரும். இவர் என்ன பண்ணுவாரு, ஐயா விஞ்ஞானபுரம் முத்துலட்சுமிபுரத்தில் நமக்கு நிகழ்ச்சியா 5ஆம் தேதி காலையில வந்துருங்க அப்படின்னு. சரி, ஏன்பா 4ஆம் தேதி காலையில போன் பண்ணா 4ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருப்பாரு. ஐயா நான் சிங்கப்பூர்ல. ஏன் 5ஆம் தேதி முத்துலட்சுமிபுரம் நிகழ்ச்சிப்பா எங்கப்பா? ஐயா பிளைட் ஏறினா நேரம் உங்களுக்கு இப்ப திருச்சிக்கு வந்துருது. திருச்சியில இருந்து நாளை ஏறுவேன், 12:30 மணிக்கு உங்க வீட்டுல இருப்பேன் அப்படின்னு. அடுத்த மாசம் நிகழ்ச்சியை சொன்னோம்னா, ஐயா நான் மொரிஷியஸ் அப்புறம் இருக்கட்டும், குருநாதனுடைய அருள் இவருக்கு இருக்கு. இந்த ஊர் முத்துலட்சுமிபுரனுடைய சந்தன மாரியம்மனுடைய அருள் இவருக்கு வாய்த்து கலைமாமணியும் டாக்டர் பட்டம் இவர் வாங்க வேண்டும் என்று எல்லோரும் கைதட்டுங்க. மேடம் உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது ஒரு பழைய பழமொழி ஒன்று சொல்ல, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், ஆடி கறக்கின்ற மாட்டை பாடி கறக்க. இப்பொழுது நாங்கள் அங்கே கேரளா பார்டர்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒவ்வொரு ஊராக வந்து மாடு மேய்ப்பவர்களிடத்திலே, ஐயா ஆடி கறக்கின்ற மாட்டை ஆடி கறக்கணுங்கிறாங்க, பாடி கறக்கின்ற மாட்டை பாடி கறக்கணுங்கிறாங்க. அது என்னையா பாட்டு என்று ஒவ்வொரு இடத்திலேயா கேட்டுக்கொண்டே வந்தோம். கேட்டுக்கொண்டு வந்ததிலே பழைய காலத்திலே இவர்களை நாம் கோனார்கள் என்று சொல்லக்கூடாது. பழைய காலத்திலே நூற்றுக்கணக்கான மேய்க்கக்கூடியவருக்கு கிரிதாரி என்று பெயர். எனவே கிரிதாரிகள் பசு மாடுகளை காடுகளுக்கு அழைத்து சென்று அவர்கள் போகின்ற பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது வேங்குழல் வாசிப்பார்கள். மேய்ச்சலுக்கு போன மாடுகள் மலைகளில் எல்லாம் மேய்ந்து விட்டு மாலை நேரத்திலே திரும்ப வேண்டும். அப்ப எப்படி இத்தனை மாடுகளே வாருங்கள் வாங்க வீட்டுக்கு போலான்னு வருமா? அப்போ என்ன செய்வார்கள், இந்த வேங்குழல் இருக்குதே அதை இடுப்புல வச்சுட்டு சீங்குழல் வாசிப்பார்கள். இன்னொரு இடுப்புல இருக்கக்கூடிய அடுத்த இடுப்பு அந்த சீங்குழலுக்கு, அந்த சீங்குழலை வாசித்தால் மேய்ச்சலுக்கு போன மாடுகள் எல்லாம் இந்த விஷயத்தை நாங்கள் அழகர் ஆத்தை நோக்கி இறங்கி வருகின்ற பொழுது அழகருக்காக கோனார்கள் வர்ணிப்பு பாடுவார்கள். அற்புதமான வர்ணிப்பு பாடுகின்ற பொழுது ஆத்தே அச்சுத கண்ணன் வாசுதேவ கிருஷ்ணன் சாத்தி வச்சார் வேங்குழலே. அப்ப வேங்குழலை சாத்தி வச்சுட்டு சீங்குழலை வாசிக்கிறார். எதுக்காகன்னா மேய்ச்சலுக்கு போன மாடுகள் எல்லாம் திரும்பி வரணும். எனவே குழலுக்கு தலைவர்கள் யார் என்றால் அதுவும் யாதவர்கள் தான். வேங்குழலை கண்டுபிடித்தவர்களே அந்த இசையை தட்டி இசை ஞானத்தையே தட்டி எழுப்பியவர்கள் யாதவர்கள். கொஞ்சம் இருங்க, நம்முடைய முன்னோர்கள் யாதவர்கள் 2000 வருஷம் 3000 வருஷத்திற்கு முன்னாலே மாடுகளிடத்திலே பாடல் இசைத்து பால் கறந்திருக்கிறார்கள். இப்பொழுது டென்மார்க்கில் என்ன செய்கிறார்களா, மிகப்பெரிய மாட்டு பண்ணையிலே டேப் ரெக்கார்டரை வச்சு கேசட்டை போட்டு பாடல் இசைத்து அந்த இசையை கேட்டு 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 மாடுகள் பால். நீங்க வெளிநாடுன்னு சொன்ன உடனே செய்தித்தாளில் படித்த செய்தி நினைவுக்கு வருகிறது. நானும் செய்தித்தாளில் ஒரு செய்தியை சொல்லுங்க. லண்டனில் இருந்து ஜோன்ஸ்டன் என்ற அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. 3 வருஷம் இங்க தங்கி இருந்தாங்க. இந்த குண்டம் மிதிக்கிறார்களே, அதாவது கோயம்புத்தூருக்கு போறீங்கன்னா குண்டம் மிதிப்பாங்க, வடார்காடு தென்னார்க்கு தீ மிதிப்பாங்க, பாண்டிச்சேரிக்கு போறீங்கன்னா நெருப்பு மிதிப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல தான் ஒழுங்கா சொல்லுவோம் பூக்குழி. அப்படி ஏன் தெரியுமா? இந்த கங்கெல்லாம் காலுக்கு பூவா, கங்கு குறையுது, சிறகா போடுன்னு சொல்லக்கூடாது. பூ குறையுது, கரும்பு போடுன்னு சொல்லப்பட்ட பூக்குழியை அப்பேற்பட்ட பண்பாடுடைய பூமி இந்த பூமி. எனவே இப்படி பூக்குழி இறங்குகிறார்களே, தீ மிதிக்கிறார்களே, இது நல்லதா கெட்டதான ஆராய்ச்சி செய்கிறார். 3 ஆண்டுகளுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவிலே இது மிகவும் நல்லது என்று கண்டுபிடித்து, பூக்குழி மிதக்கும் பொழுது தீ இறங்கும் பொழுது உடம்பிலே ஒரு சுரப்பு நீர், நோயை எதிர்ப்பதற்குரிய ஒரு என்சைம், ஒரு சுரப்பு நீர் சுரப்பதாக அந்த அம்மையார் கண்டுபிடித்து லண்டனுக்கு போய் 100 பேரை கூப்பிட்டார்கள். தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் நோய் வர்றதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் வருஷத்துல பூக்குழி இறங்குகிறார்கள். எனக்கு நாமும் பூக்குழி இறங்க வேண்டும் என்று. அங்கே சந்தன மாதிரி இல்ல, இருந்தாலும் அவர்கள் ஒரு பூக்குழியை. நான் ஒரு செய்தி படித்தேன். தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கைவினை கலைத்துறையினர் 10,000 பல்லாங்குழிகளை தான்சானியா நாட்டுக்கு ஏற்றுமதி. தாய்மார்களாகிய நாங்கள் விளையாடுகிற பல்லாங்குழியை தான்சானியா நாட்டுக்கு ஏற்றுமதி. 10,000 வருஷத்துக்கு
எதற்கு தெரியுமா? அங்கே தான்சானியா நாட்டிலே 23 அறிஞர்கள் 3 நாள் ஒரு ஆராய்ச்சி என்ன முகாம் ஆராய்ச்சி நடத்தினார்கள். தெரியலையே. அதாவது ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு என்ன நோய்? பைத்தியம்ங்கிற நோய். பைத்தியம்னு சொல்லக்கூடாது, பிறகு எப்படி மனநிலை சொல்றது? பிறழ்ச்சின்னு சொல்லுங்க. மனநிலை பிறழ்ச்சி இங்க இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா கோட்டி பிடிச்சிருச்சு அப்படிமா, கிறுக்கு பிடிச்சிருச்சு என்பார்கள். அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் மனநிலை பிறழ்ச்சி. அந்த மனநிலை பிறழ்ச்சி ஆகிய பைத்தியத்தை குணமாக்குவதற்கு ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுத்தேன். என்ன விளையாட்டு? அது என்ன விளையாட்டு என்று கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால். வேணாம், கிரிக்கெட்டை பார்த்து உங்களுக்கு எப்படி விளையாடுறவங்களுக்கு நல்லது, பாக்குறவங்க எங்களுக்கு தெரியும். சாப்பிட சொன்னா வர மாட்டீங்க, மாணவர்கள் படிக்க காலேஜ் போனா போக மாட்டீங்க, வேலைக்கு போனா அலுவலகத்துல போக வேலை மாட்டீங்க. நடக்காது. ஒன்றும் நடக்காது. அப்படி எல்லாம் இருந்தது. எனவே அதெல்லாம் கிறுக்கை வேண்டாம். குணமாக்குகிற விளையாட்டு அல்ல. வேண்டாம். பெண் தாய் தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் விளையாடுகிற பல்லாங்குழி விளையாட்டு இருக்கிறதே, அதுதான் பைத்தியத்தை குணமாக்குகிற விளையாட்டு என்று கண்டுபிடித்து ஒரு விட்டார்கள். 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே நினைவு சென்று விட்டது. எதற்காக? நம்முடைய திருமண நாளுக்கு போகிறது. அது ஒரு சோகமான நாள், அது ஒரு சுகமான நாள், அது ஒரு துக்கமான நாள், அது ஒரு சுதந்திரமான அது நாள். உங்களுக்கு பெண்களாகி எங்களுக்கு இங்க பாருங்க, நாங்க மௌனமாக சிரித்துக் கொண்டே இருக்கிறோம். மனசுல இருக்கிறத வெளியே சொல்லாம. அப்படியே. ஒரு நல்ல நாள் கொல்ல நாள் வந்ததுன்னா இப்படி இருக்கிறதுல நல்ல சீலை அவர் அது சீலை நாங்க வாங்கி கொடுத்த சேலை தான். நீங்க வாங்கி கொடுத்த சேலை சாயம் போய் அப்படியே சல்லடை ஆகி ஒரு பக்கத்து விட்டு நாய்க்குட்டியை கூப்பிட்டு இந்த சேலையை தூக்கிட்டு போன்னு முடியாதுட்டு போயிருச்சு. ஏமா, நீங்க தான் ஆடி கழிவு வருது, கோயில்பட்டியில போய் சேலை எடுத்துட்டு அப்படின்னீங்களா? வாங்க. அவன் ஒரு சேலைக்கு 2 சேலைன்னா இப்ப 2 சேலையும் போச்சு, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அதனால அதெல்லாம் ஒண்ணு சொல்லாதீர்கள். நீங்க இதை வாங்கி கொடுத்திருக்கிறீர்களே நகைகள் எல்லாம், ஆமா. இந்த காசு மாலைய 75 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தீங்க. இதெல்லாமா வெளியே இது வரைக்கும் முன் பாருங்க, நாங்க சிரிச்ச முகமும் சீதேவியமா இருப்பாங்க நல்லா பாருங்க. இருக்கு. எல்லா தாய்